கல்கி 2 படத்துல இருந்து தீபிகா படுகோன் வெளியே போறாங்க. சாய் பல்லவி ஆன்போர்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் அவருடைய கேரக்டர்லயுமே ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. இந்த படத்துல அவர் வில்லனா மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் தி ஹீரோவாவும் இருக்க போறாரு. புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி கமல்ஹாசன் அவர்கள் கல்கி 2 படத்துலையும் சரி, ரஜினிகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்க போற அந்த படத்துலையும் சரி, சைமல்டேனியஸா நடிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ அவர் இருக்காரு. எஸ், அதாவது கமல்ஹாசன் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அன்பரி மாஸ்டர்ஸ் உடைய டைரக்ஷன்ல ஒரு படம், அப்புறம் ரஜினிகாந்த் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு படம், இதுக்கு நடுவில் எலெக்ஷன் வேலைகள் அப்படின்னு இந்த அளவுக்கு அவர் பிஸியா இருக்கும்போது, இதுக்கு நடுவில் இப்போ கல்கி 2 படத்துடைய ஷூட்டுமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரபாஸ் அவர்களுக்கும் சரி, அப்புறம் மற்ற நடிகர்களுமான பர்சன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் பிப்ரவரி எண்ட், அதாவது இந்த மாசத்துடைய எண்ட்ல கல்கி 2 படத்துடைய ஷூட்ல ஜாயின் பண்ணிக்க போறாரு. ஜாயின் பண்ணி கண்டினியூஸா ஒரு 30 நாள், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து இந்த கல்கி 2 படத்துல நடிக்க போறாரு. அண்ட் பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த கல்கி படத்துல இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது இல்ல, அந்த மாதிரியான சீன்ஸ்ல தான் வந்து இந்த ஒரு மாசம் ஃபுல்லா வந்து நடிக்க போறாராமா. அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கேப் எடுத்துக்கிட்டு திரும்பவும் கல்கி 2ல வந்து ஜாயின் பண்ணிக்க போறாரு. ஸோ அந்த ஒரு 8 மாசம் என்ன பண்ண போறாரு, நடுவில் எலெக்ஷன் வேலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அன்பரி மாஸ்டர்ஸ் உடைய டைரக்ஷன்ல ஒரு படம் இருக்குல்ல, ஸோ அந்த படத்தினுடைய ஷூட்லாம் முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 8 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 2027 வந்துடும். ஆல்ரெடி 2027 அப்படின்னு சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்க போற அந்த படத்துக்கான ஷூட் வந்து 2027 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2027 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்க போற அந்த படத்துக்கும் சரி, கல்கி 2 படத்துக்கும் சரி, ரெண்டு படத்துலையும் சைமல்டேனியஸா கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கல்கி படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. லாஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி தான் வந்திருப்பாரு. என்னதான் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னாலுமே அவர் வரக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் வந்து ஒரு ஹை மூமெண்டா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ ரெண்டாவது பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு வில்லன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒன் ஆஃப் தி ஹீரோவா தான் இருக்க போறாரு. அந்த மாதிரி தான் வந்து அவருடைய கேரக்டரைசேஷனே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மேபி படம் ஃபுல்லா கூட அவர் டிராவல் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தீபிகா படுகோனே ஒரு ரோல் கல்கி படத்துல அவங்களோட ரோலுக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ ரெண்டாவது பார்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க நடிக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதாவது ஒரு சில கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் காரணத்தினால தீபிகா படுகோன் வந்து ரெண்டாவது பார்ட்ல நடிக்காம அவங்க வெளியே போறாங்க. அவங்களுக்கு பதிலா சாய் பல்லவி வந்து அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வெளியாயிட்டு இருக்குது. இப்போதைக்கு டீம் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியால தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி கன்ஃபார்ம்லாம் பண்ணல. ஸோ என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களுக்கு வந்து தீபிகா படுகோனோட கேரக்டர் எப்படி இருந்தது அப்படின்னு தெரியும். இந்த ரெண்டாவது பார்ட்ல தீபிகா படுகோனோட ரோலை சாய் பல்லவி பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். அண்ட் அதே மாதிரி கமல்ஹாசன் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்ன மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.